சிங்கள கைதிகள் ஊக்கமடைந்து எங்களை தாக்க வேண்டும், எங்களை கொல்ல வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுப்பார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றம் சென்று சட்ட வரிகளின் நுணுக்கங்களை காண்பித்து வடக்கு கிழக்கு தாயகத்தை பிரித்தவர்கள். அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை உள்வாங்கி கொண்டுவரக்கூடிய ஒரு அரசியல் யாப்பத்தான் முன்பு நீடித்து நிலைத்திருக்கும். தமிழரசு கட்சி செய்ய வேண்டிய தனது கடமைகளை சரிவர செய்திருக்கிறது. தமிழரசு கட்சிக்குரிய இருக்கக்கூடிய உன்னத பிரச்சனை கடந்த காலத்திலே தமிழரசு கட்சியை வழிநடத்தியவர்கள் இப்பொழுது பின்தரமாக வந்து தமிழரசு கட்சிகளின் பதவிகளில் உட்கார்ந்திருக்கிறது. இந்த நிலைக்கு இவர்கள் எல்லாரும் மிஸ்டர் சுமந்திரனுக்கு என்ன தேவை வேண்டும்? என்னுடைய தலைமையிலே திருவண்ணாமலையில் நடந்த பிரச்சார வெளியிடல் கூட்டத்திலே முதல்வர் நான் தலைவராக சுமந்திரன் உரையாற்றினார். என்னவென்றால் வணக்கம். மற்றொரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேர்காணலில் தமிழ் சார்ந்தும் கட்சிகள் சார்ந்தும் அதே நேரத்தில் அரசியல் சார்ந்தும் பல விடயங்களை பேச போகின்றோம். அந்த வகையில் ஜேசுதாசன் அவர்கள், அதாவது இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அதே நேரத்தில் அரசியல் கைதியாக இருந்தவர். மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2000 ஆண்டு அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தில் கூட ஈடுபட்டிருந்த ஒரு நபர். இப்படியாக பன்முகத்தன்மை கொண்ட ஒருவரை தான் இன்றைய இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மிகப்பெரிய விடயங்களை சாதித்திருக்கின்றார். அந்த வகையில் அவரை இந்த நேர்காணலத்தில் அழைத்து வந்திருப்பதில் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கின்றோம். வணக்கம். நிச்சயமாக உங்கள் தொடர்பாக ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தான் நான் கொடுத்திருந்தேன். ஆனால் நீண்ட அறிமுகம் இருக்கிறது. நீங்கள் சுருக்கமாக உங்களை பற்றி கூறுங்கள். சுமார் 70 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய கல்வி, என்னுடைய வேலை, என்னுடைய பதவிகள், என்னுடைய சேவை அனைத்தும் திருவண்ணாமலையில் தான் இருந்தது. சிறுவயதிலிருந்தே தமிழ் சமூகத்தின்பால் அதிக ஈடுபாடு பல இனக்கலவரங்களை நேரடியாக கண்டனம் தான் திருவண்ணாமலை. 87ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு, 78ஆம் ஆண்டு பிறகு யுத்தங்கள், 85 யுத்தம், 90ஆம் ஆண்டு யுத்தம், இப்படியான யுத்த காலங்களில் எல்லாம் பல தமிழர்கள் ஏராளமான பாதிப்புக்கு உட்பட்டிருந்தவர்கள், பலர் கொலை உள்ளப்பட்டவர்கள். திருவண்ணாமலை தமிழ் மக்களின் சொத்துக்கள் கடந்த காலங்களிலே இப்படியான கலவர காலங்களிலே அழிக்கப்பட்டன, உயிர்கள் நாசமாக்கப்பட்டன. கொல்லப்பட்டவர்களுக்கு சட்டத்தின் மூலமாக குறுக்காலமும் நீதி கிடைக்கவில்லை. கண்கூடாக பார்க்கிறோம். பல தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது அங்கே இருக்கிற காவல்துறையிடம் போட்டு சொன்னால் அலட்சியமான பதில்களை சொல்லி விரட்டி விடுவார்கள். இதனால் இன்னும் அதிகமாக தமிழ் சமூகத்துக்கு சிறு சிறு எண்ணம் எனக்கு வந்தது. அதையொட்டி நான் பல சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். உண்மையிலே ஒரு அரசியல் கைதியாக இருந்திருக்கின்றீர்கள். அந்த காலத்துல பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீர்கள் தானே? எப்படியாக இருந்தது அந்த ஒரு அனுபவமாகட்டும், இல்லாட்டி உங்களுடன் சேர்ந்தவர்கள் எப்படியாக அங்கே சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்? 83ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், ஜூலை கலவரம். அதற்குரிய 3000க்கு மேற்பட்ட தமிழர்கள் இலங்கையிலே கொல்லப்பட்டார்கள். ஜூலை மாதம் 20, 22, 23 போன்ற தேதிகளிலே 83ஆம் ஆண்டு என்னை காவல்துறையினர்
இலங்கைக்கு அழைத்து சென்ற பொழுது சிவன் கோயில் தேர் எரிந்து கொண்டிருக்கிறது. என்னை அப்படியே கொண்டு போய் அவர்கள் சிறையிலே கையளித்தவர்கள். ஒரு சில நாட்களுக்குள் வெளிக்கடையிலே சிறையில் இருந்த அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தியை அங்கு இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் வந்து விசேஷமாக சிங்கள கைதிகளுக்கு சொல்லுவார்கள். அந்த சிங்கள கைதிகள் ஊக்கமடைந்து எங்களை தாக்க வேண்டும், எங்களை கொல்ல வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுப்பார்கள். நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு தற்காப்பு காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு இரவு கொலை முயற்சி மேற்கொண்ட பொழுது அசம்பாவிதம் நடக்கிறது. காலையிலே சிறைக்கு பொறுப்பான பொறுப்பு அதிகாரி, அவர் நல்ல மனிதனாக இருந்தார். காலையிலே சிறை கைதிகள் அனைவரையும் வெளியே எடுத்து சிங்கள மொழி பேசுகிற சில கைதிகளை உங்களிடமிருந்து பிரித்து அலுவலகம் அனுப்பி ஒரு நன்மைக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்தபடினால் நாங்கள் நம்பிவிட்டோம். இது சரி. சுமார் 6 மாதங்கள் சிறையில் வெளியாகினேன். தெரியும், ஆயுத போராட்டங்கள் இந்த நாட்டிலே ஆரம்பித்தபோது கிழக்கு மாநிலத்திலே வீரியத்தோடு நடந்த காலம் 85, 86. அந்த 85ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு நாங்கள் தங்கியிருந்தோம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து நாங்கள் குடும்பமாக அங்கிருந்து கூட வெளியிடுவதற்காக மீண்டும் திருகோணமலைக்கு வந்து திருகோணமலையில் இருந்த பொழுது இதிலிருந்து அத்திவாரம் மட்டுமே 90ஆம் ஆண்டு இப்படியாக குறைந்தது 3 தடவைகள் நாங்கள் வசிக்கும் வசிப்பிடமே அளிக்கப்பட்டது. எனக்கு மாற்றம் குறிப்பாக திருகோணமலையிலே கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அனைத்து வீடுகளும் அளிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் யுத்தத்திற்கான காரணங்கள் அப்படியே இருக்கத்தக்கதாக ஒரு யுத்தம் மாத்திரம் இல்லை, மூல காரணத்துக்கான காரணம் தீர்க்கப்படவில்லை. உண்மையிலே தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்று பார்க்கிற போது அது யுத்த காலத்தின் போதும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் பல ரீதிகளை இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்போது ஒரு நிழல் யுத்தம் மாதிரியும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் சிறை கைதியாக, அதாவது அரசியல் கைதியாக இருந்திருக்கின்றீர்கள். குறிப்பிட்ட காலப்பகுதி, அதாவது 6 மாதம் என்கின்ற போதே நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீண்ட நாட்களாக, வருடம் ஒரு 30 வருடம் 29 வருடங்களாக சிறை கைதிகளாக தற்போதும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தீர்வு தொடர்புகளையும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வெளியில வருவதற்கான ஒரு சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா? இலங்கையிலே ஆட்சி செய்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும்தான் கைதிகளை மன்னிக்கும் அதிகாரம் சட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. ஜனாதிபதி மனது வைத்தால் சிறை கைதிகளை மன்னித்து விடுதலையாகலாம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து அப்பொழுது இருந்த சிறை கைதிகளை அப்போது இருந்த டிஆர்டிஓ மன்னிப்பின் அடிப்படையிலே விடுதலை செய்தார். குறிப்பாக ஏவிபி என்ற அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்திருந்தனர், தமிழ் இளைஞர்களையும் விடுதலை செய்திருந்தனர். ஆனால் துரதிருஷ்டமாக இப்போது இருக்கக்கூடிய இந்த சிறை கைதிகளை இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் விடுதலை செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு அவர்களை விடுதலை செய்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆறுதல் செய்ய வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்கு உண்டு. மனம் வைத்தால் இடம். இதே நேரத்தில் நீங்கள் கூறுவது போன்று ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பினூடாக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படலாம். ஆனால் இந்த கடந்த காலங்களில் இவ்வாறான பொது மன்னிப்பு கொடுப்பதும் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் அவ்வாறாக இந்த பொது மன்னிப்பையும் அவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயமும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஏவிபியை பொறுத்தவரையில்
என்னுடைய வயது அனுபவத்திலே அவர்கள் 2 தரம் ஆயுத புரட்சியில் ஈடுபட்டார்கள். 71ஆம் ஆண்டு, 89ஆம் ஆண்டு. முதலாவது ஆயுத புரட்சியை மேற்கொண்டு சிறையில் இருந்த கைதிகளுக்கு அவர்களுக்கு மன்னிப்பளித்து அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். 89ஆம் ஆண்டு அவர்கள் ஆயுத போராட்டம் செய்து அதிலே சிறை சென்றவர்களுக்கு முழுமையாக மன்னிப்பு கொடுத்தார்களா, மன்னிப்பு பெற்று வெளியே வந்தவர்கள் வேறு தவறான வழிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற தகவல் போதிய அளவில் என்னிடம். உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று ஆதாரங்கள் அதற்கு உங்களிடம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொல்வது போன்று என்பிபி அரசாங்கம் கடந்த காலங்களில் ஒரு ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்த ஒரு அமைப்பு தான் தற்போது ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். இவர்களூடாக தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறாக தீர்க்கப்படும் என்று சொன்னா, தமிழ் தரப்புல இருந்து பார்க்கிற போது அவர்களும் தங்களுடைய உரிமைகளுக்காக ஆயுதம் ஏந்தியவர்கள் தான். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளாகட்டும், இல்லாட்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான பிரச்சனைகளாகட்டும், எப்படியாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு இருக்கும்? என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவருடைய மூல கட்சியான ஏவிபி கட்சி தமிழர்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை கடந்த காலத்திலே செய்தவர்கள். குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றம் சென்று சட்ட வரிகளின் நுணுக்கங்களை காண்பித்து வடக்கு கிழக்கு தாயகத்தை பிரித்தவர்கள். உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு நடந்த சுனாமி அனர்த்தத்தின் போது அதை ஒட்டிய வடக்கு கிழக்கிலே சுனாமி புனருத்தாபன கட்டமைப்பை உருவாக்கிய பொழுது, பீட்டாம்ஸ் என்று சொல்வார்கள், அதை உருவாக்கிய பொழுது இதே ஜெவிப்பினரால் நீதிமன்றம் சென்று சுனாமி அபிவிருத்தி கட்டமைப்பை சீர்குலைத்தவர்கள். வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் சுனாமி கட்டமைப்பின் மூலமாக அழிந்து போன கரையோர தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எடுத்த முயற்சிகளை சீரழித்தவர்கள். ஆனால் இவர்கள் பேரளவில் சமத்துவமாக நடத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். முதலில் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை ஒரு பல் தேசிய இனங்கள் கொண்ட நாடு. ஒரு மொழி பேசுபவர்கள் அல்ல, ஒரு மதத்தை கடைபிடிப்பவர்கள் அல்ல, பல்மொழி பல இன மக்கள். முதல் சிங்கள மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கும் அதே வேளையில் தமிழர்களும் ஒரு தமிழ் தேசிய இனமாக இருக்கிறார்கள். தமிழர்களுடைய தேசிய இனத்தை முதலில் அவர்கள் அங்கீகரித்தவர். இப்பொழுது ஆட்சியிலே இருக்கக்கூடிய அரசியல் வாக்குகள் யாவும் தமிழர்களுடைய விருப்பத்தோடு உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்புகள் அல்ல. தமிழர்களுடைய கருத்துக்களை புறக்கணித்துவிட்டு ஒரு இனம் மாத்திரம் உருவாக்கிய அரசியல் யாப்பு தான் இலங்கையில் இன்று வரும் நடைமுறையில் இருக்கின்றது. என்பிபி சொல்லுகிறது புதிய அரசியல் யாப்பை தாங்கள் உருவாக்குவோம். அவர்கள் முதலில் உருவாக்குவதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கிற சிங்கள தேசியம், தமிழ் தேசியம் மற்றும் சிறுபான்மையினர் எல்லாருடைய அரசியல் ரீதியான அபிலாசைகளையும் கேட்டு உருவாக்கி அதிலிருந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை அவர்கள் உருவாக்கினால் இந்த நாட்டுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அதை விடுத்து தங்களிடம் அவதி பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்ற அந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு கடந்த கால அரசாங்கங்கள் எப்படி தமிழர்களை புறக்கணித்து யாப்புக்களை உருவாக்கினார்களோ அவண்ணமாக இவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் இவர்களால் உருவாக்கப்படுகிற அரசியல் யாப்பும் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர ஒரு சமாதானத்தை கொண்டு வராது. தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை உள்வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் யாப்பத்தான் நின்று நீடித்து நிலைத்து நிற்கும்.
உண்மையிலே தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச வேண்டும் என்பது நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அது உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதே நேரத்தில் 2000 ஆண்டில் நீங்கள் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி உண்ணாவிரத போராட்டத்தை கூட முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அது தொடர்பாக கூறுங்கள், எப்படியாக இருந்தது அந்த ஒரு சந்தர்ப்பம்? திருகோணமலை மண் ஒரு விசேஷமான மண். தந்தை செல்வா தமிழிசை கட்சியை ஸ்தாபித்தது 49ஆம் ஆண்டு. அவர் 52ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தமிழிசை கட்சி ஈடுபட்டது. 52ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழிசை கட்சிக்கு கிடைத்த ஆசனங்கள் 2. ஒன்று திருகோணமலை, மற்றொன்று வடக்கு மாகாண கோப்பாய். அப்போதிலிருந்து இறுதி வரை இது தமிழர்களுடைய மண்ணாக தொடர்ச்சியாக வெளிப்படுகிறது. இங்கே மற்ற மக்கள் திட்டமிட்டு குடியேற்றப்பட்டார்கள். நாங்கள் எண்ணிக்கையிலே சுருவாண்டாக்கப்பட்டோம். ஆங்கிலேயர் முதல் குடிசல தொகை எடுத்த 1881ஆம் ஆண்டு இலங்கையிலே திருகோணமலை மாவட்டத்திலே சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை 4%. இப்பொழுது ஏறக்குறையவர்கள் எங்கள் அளவுக்கு வந்திருக்கார்கள். நாங்கள் இப்பொழுது 30%. அவர்களும் அதற்குரிய எங்களை நோக்கி நெருங்கி இருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் எங்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் திருகோணமலை மாவட்டம் 65% தமிழ் மக்களை கொண்ட ஒரு மாவட்டமாக இருந்தது. அப்போது 4 நிர்வாக பிரிவுகள். இப்பொழுது கலைஞர் ஆட்சியில் இருந்தவர்கள் இதே மாவட்டத்தில் 4 பிரிவுகளையும் 11 பிரிவுகளாக உதவியர சங்கத பிரிவுகளாக்கி பிரதேச செயலக பிரிவுகளாக்கி பிரித்து 11 பிரதேச செயலக பிரிவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 65% நிலப்பரப்பு சிங்கள மக்கள் இருக்கும் பகுதிகள் விளையாடங்கி இருக்கின்றன. திருகோணமலை நகரமும் விருதல் மாத்திரம்தான் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரதேச செயலக பிரிவுகளாக இருக்கின்றன. மற்றும் 5 பிரதேச செயலக பிரிவுகள் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாகவும் மற்ற 4 பிரதேச செயலக பிரிவுகள் இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மை பிரிவுகளாகவும் உள்ளடக்கி எங்களை 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்குள்ளே உள்ளடக்கி விட்டு நிர்வாக ரீதியான மேலாதிக்கத்தை அவர்கள்தான் இன்று வரை மேற்கொண்டு வருகிறார். திருகோணமலை மாவட்டத்தில் சிங்களவர்களுடைய ஆதிக்கம் என்பது தற்போது எப்படியாக மாறிக்கொண்டு வருகிறது? அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த வீதத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய சிங்களவர்களுடைய பிரயத்துவத்திற்கும் இடையிலான மாற்றங்கள் எப்படியாக சென்று கொண்டிருக்கிறது? திருகோணமலை மாவட்டமானது ஆரம்பத்திலே 2 தொகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று திருகோணமலை தொகுதி, மற்றது மூதூர் தொகுதி. மூதூர் தொகுதி 2 அங்க தொகுதியாக இருந்தது. திருகோணமலையிலே தொடர்ச்சியாக தமிழ் பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதியாக வந்து கொண்டிருப்பார். மூதூர் தொகுதியிலே முதலாவது பிரதிநிதி இஸ்லாமிய சகோதரரும் 2 தொகுதியாக இருந்த காரணத்தினால் 2வது பிரதிநிதி தமிழரும் தெரிவு செய்யப்படும். 1977 வரையும் திருகோணமலை இவ்வண்ணமாகத்தான் இருந்தது. திருகோணமலை மாவட்டத்திலே 2 தமிழ் பிரதிநிதியும் ஒரு இஸ்லாமிய பிரதிநிதியும் தெரிவு செய்து கொண்ட நிலை மாறி பின்னர் சேருவாவில் ஒரு புதிய தொகுதியை உருவாக்கி அதற்குள்ளே 60க்கும் மேலுமான நிலப்பரப்புகளை உள்ளடக்கி 3 தொகுதியாக்கினார்கள். திருகோணமலை தொகுதி, மூதூர் ஒட்டே தொகுதி, ஒரு பிரதிநிதித்துவமான ஒரு தொகுதி சேருவாவில். வழமையாக தொகுதி வாரியாக தேர்தல் நடந்த பொழுது திருகோணமலையில் ஒரு தமிழரும் பின்னர் மூதூரில் ஒரு தமிழரும் சேருவாவில் ஒரு சிங்களரும் தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள். அண்மையிலே நடந்த தேர்தலிலே 2000 ஆண்டு திருகோணமலை தமிழர் பிரதிநிதி தெரிவு செய்வதற்கான ஒரு ஆபத்து நிலை உருவாகிறது. இங்கே எங்களுக்குள்ளே அதிகமான போட்டி.
தேர்தல் முறைமையில் ஏற்பட்ட மாற்றம், தேர்தல் நடத்தும் முறைமையில். அது திருகோணமலை மாவட்டமே ஒரு தேர்தல் தொகுதியாக உள்ளடக்கியது. எங்களுக்குரிய அந்த ஒரு பிரதிநிதித்துவம் கூட வர முடியாத ஆபத்து நிலை உருவாகின காரணத்தினால் தமிழர் பிரதிநிதித்துவம் வர வேண்டும், தமிழர் ஒற்றுமைப்பட்டால் தான் வரும். அதற்காக நாங்கள் அதை காப்பாற்றுவதற்காக அப்பொழுது தமிழர்கள் பெருமளவு ஒத்துழைக்கவில்லை, அதற்கு ஆதரவு வழங்கவில்லை, பிரித்து பிரித்து கேட்டார்கள். தமிழர்களுக்கும் பறிபோனது 2000 ஆண்டிலே. ஒரு ஆண்டுக்கு பின்னர் சந்திரியா நாடாளுமன்றத்தை கலைத்து 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்த காரணத்தினால் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திருகோணமலையிலே தமிழர் பிரதிநிதித்துவம் மீண்டும் வந்தது. அந்த ஒன்றுபட வேண்டும் என்று நான் முன்வைத்தது இந்த காரணத்துக்காக. உண்மையிலே தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகிற போது எங்களுடைய அந்த பிரதித்துவத்தையும் நாங்கள் வேலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேச முடியும். எங்கெங்கு ஜனநாயக ரீதியான வடிவங்களில் அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழர்கள் பிரதிநிதித்துவம் நிச்சயமாக பிரதிநிதிக்கப்பட வேண்டும். அது நாடாளுமன்றமாக இருந்தா என்ன, மாகாண சபையாக இருந்தா என்ன, ஊராட்சி மன்றங்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர் பிரதிநிதித்துவம் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதிக்கப்பட வேண்டும். இதே நேரத்தில் நீங்கள் அந்த தமிழ் கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லியும் மற்றது அந்த பிரதித்துவம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 2000 ஆண்டு நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். அதே நேரத்தில் இப்போது 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். எப்படியாக இருக்கிறது தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு, அந்த ஒற்றுமை என்பது எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கின்றது? திருவண்ணாமலையிலே ஒரு வரலாற்று கூறி மண்பற்ற மிக்கவர்கள் அதிகம். 1977ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திரு சம்பந்தன் அவர்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவர். தமிழர் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அவா உள்ள மக்கள் சில தடவைகள் ஏமாற்றப்பட்டார்கள். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு உலகில் நல்லாட்சி அரசாங்கம் என்று ஜனாதிபதியான காலத்திலே உருவாக்கப்பட்டது. அது உருவாகினதில் சம்பந்தர் அவர்களுக்கும் பங்குண்டு. அவர் நல்லாட்சி அரசோடு இணைந்து பணியாற்றி ஒரு அரசியல் தீர்வை காணலாம் என்ற முயற்சியை மேற்கொண்டவர். அந்த அடிப்படையிலே அவர் மிக விரைவில் பல தியதிகளை குறிப்பிட்டவர். பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும், எடுத்த அந்த முயற்சிகள் கைவிடவர். இந்த விரக்தியும் திருவண்ணாமலை தமிழர்களுக்கும் அரசியல் தீர்வை எட்டுவேர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர் யார் கொழும்பை நம்பி, மைத்திரிபால சிறிசேனாவை நம்பி, ரணில் விக்ரமசிங்கவை நம்பி முன்வைத்த அவருடைய வாதம் வெற்றி பெறாத காரணத்தினால் திருகோணமலை தமிழ் மக்கள் அவர் மேல் விரக்தியும் விமர்சனமும் கொண்டிருந்தார்கள். அதனால் இப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே என்எஸ்டிக்கு திருகோணமலையிலே வரலாற்றில் என்றும் இல்லாத மாதிரி என்எஸ்டிக்கு 2 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களை பொறுத்தவரை ஒரு ஏமாற்றமான முடியும். எந்த ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரித்தவர், எந்த ஜேவிபி யுத்தத்துக்காக சிங்கள இளைஞர்களை திரட்டி அரச இராணுவத்துக்கு கொடுத்தவர், எந்த ஜேவிபி சுனாமி கட்டமைப்பை சீர்குலைத்ததோ அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே 2 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டது. ஒரு தமிழ் மக்களை பொறுத்தவரை இது ஒரு ஏமாற்றமாகும். எதிர்காலம் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு அரபில் பெரும்பான்மையான இருக்கைகள் நாடாளுமன்றத்திலே உண்டு. தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளையும் அவர்கள் உள்ளடக்கிய ஒரு சமஷ்டி தீர்வை அவர்கள் முன்வைத்து அரசியல் ஜாபத்தை உருவாக்குவார்களாக இருந்தால்
அவர்கள் வந்ததில் அர்த்தம் இருக்கு. ஆனால் அவர்களுடைய கொள்கை என்பது எப்போதுமே மாறாது. அவர்கள் இலங்கையர் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே அனைவரையும் அடக்க பார்க்கிறார்கள். இலங்கையர் என்று வருகிற பொழுது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற நாங்கள் 2ஆம் இடத்துக்கு நிச்சயமாக தள்ளப்படுவோம். ஜனாதிபதியாக முடியாது, பிரதமராக முடியாது, வெளிவார அமைச்சராக முடியாது. எனவே 2ஆம் தர பிரஜையாகவே தொடர்ந்து இருப்பதற்கு தமிழினம் தயாராக. இதே நேரத்தில் நீங்கள் கூறுவது போன்று அதாவது கிழக்கில் மட்டுமன்றி வடக்கிலையும் அவர்களுக்கான எதிர்ப்பலைகள் வீசியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலையும் 3 ஆசனங்கள் NPP அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. மக்களும் ஏதோ ஒரு விரக்தியில தான் அப்படியானவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் பல விடயங்களை பேசுகின்ற போது தமிழர் சார்ந்து பேசக்கூடிய அதுக்கு தமிழரசு கட்சிக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. கடந்த காலங்களில் இப்படியாக எவ்வாறான செயற்பாடுகளுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஆனால் தற்போது அந்த கட்சிகளுக்குள்ளேயே குழப்பங்களும் முரண்பாடுகளும் அதிகார போட்டிகளும் இருக்கிற சூழ்நிலையில எப்படியாக மறுபக்கம் பார்க்கிற போது மக்கள் விரக்தியினால இன்னும் ஒரு தரப்பை ஆதரிக்கின்றார்கள். தமிழர் சார்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு பிரயத்துவம் என்பது பாராளுமன்றத்தில் குறைக்கப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லாட்டி எதிர்காலத்தில் எப்படியான மாற்றங்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்ததால் அந்த சில்வா அவர்கள் தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அவர் முன்வைத்த அரசியல் கோரிக்கை, அரசியல் கொள்கை சமஷ்டி கொள்கை. சமஷ்டி கொள்கை உலகத்திலே பல நாடுகளில் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது பிரிவினை அல்ல. இனங்கள் தன்னுடைய தனித்துவங்களை காப்பாற்றிக் கொண்டு ஒரு இணைந்த ஆட்சி நடத்தும் முறைதான் சமஷ்டி. எனக்கு ஒரு கோபம், 1927ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், சிங்கள தலைவர்களும் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தவர்கள் சுதந்திர கமிஷனுக்கு முன்பாக. அதை எதிர்த்தவர்கள் உங்கள் தலைவர்கள் பொன்னும். அவர்கள் இலங்கையை 3ஆக பிரித்து 3 பிரதேசங்களாக்கி சமஷ்டி கொள்கையை முன்வைத்தவர்கள். அது சம்பந்தமாக பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்போது இருந்த தமிழ் தலைவர்கள் அதை எதிர்த்த காரணத்தினால் நாங்கள் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு வரலாறு காணாத வழிகளை சுமந்து இன்று வரை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தமிழரசு கட்சி தன்னுடைய சமஷ்டி கொள்கையை இன்று வரை விடவில்லை. அது ஒரு பொருத்தமான கொள்கைதான். ஆனால் தமிழரசு கட்சி செய்ய வேண்டிய தனது கடமைகளை சரிவர செய்யவில்லை. தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளக பிரச்சனை, கடந்த காலத்திலே தமிழரசு கட்சியை வழிநடத்தியவர்கள் என்ற தவறுகள் இப்பொழுது பின் கதவால் தமிழரசு கட்சிகளின் பதவிகளில் உட்கார்ந்திருப்பவர்கள் இந்த நிலைக்கு இவர்கள் எல்லாரும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். ஆனால் தமிழரசு கட்சி முக்கியமான ஒரு கட்சி. ஒரு காலமும் கடந்த காலங்களிலே அவர்கள் விலை போகவில்லை. பேரினவாதத்துக்கு பெரும்பான்மைக்கு விலை போகவில்லை. அந்த சிறுவர்கள் மலைய மக்களுடைய வாக்குறுதி மறைக்கப்பட்ட பொழுது வெளியேறி உருவாக்கிய கட்சி தான் தமிழரசு கட்சி. எனவே தமிழரசு கட்சி முன்வைத்த கொள்கை தவறில்லை. அதை இப்பொழுது வழிநடத்துகிற சாரதிகள் தான் அவர்கள் முறையாக மக்களுடைய அனுமதியோடு அங்கீகாரத்தோடு கட்சிக்கு வந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு தெரிந்த சட்ட இடைவெளிகளையும் நுணுக்கங்களையும் பயன்படுத்தி இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எதிர்காலம் தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டுமானால் 1000 ரூபாய் கட்டினால் ஒரு 5 காலம் கட்டுவது. நானும் ஒரு 5 காலம் கட்டுவது. ஒரு சில 100 பேர், ஒரு சில 1000 பேர் ஒரு கட்சியை ஸ்தாபிப்பது. தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பொது சொத்து. நாங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து இவர் தலைவர் செயலாளர் தெரிவு செய்து விட்டு அவர்களே தமிழரசு கட்சியை ஒட்டுமொழியாக புத்தகைக்கு எடுத்து விட்டது போல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல முறை.
இது தமிழ் மக்களுக்கான ஒரு பொது சொத்து. தமிழ் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய. அதில் இருந்து இவர்கள் உதாரணமாக என்னுடைய பார்வை, ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே அவசரமாக சகித்தவர்களுக்கு தமிழ் கட்சியை ஆதரித்து முடிவெடுத்தது. யாரை கேட்டு முடிந்தது? தனி மனித முடிவுதான் முன்வைக்கப்பட்டது. அதற்கு முன்னர் தனி மனித பிரேரடியாக கொண்டு வந்த மாகாண சபை தேர்தல் முறைமை சட்டம் 3ஆம் வாசிப்பு ரணில் விக்ரமசிங்களால் கைவிடப்பட்டது. சுமார் நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் இருந்தால் 3ஆம் வாசிப்பு வெற்றியாகி எப்படி தேர்தல் நடக்கும் என்றே முடிவெடுக்கப்பட்டது. இப்பொழுது ஏபி அரசாங்கத்துக்கு தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும். அதை போட்டுடைத்தது யார்? அவசரமாக செய்யறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இவர்கள் தனி மனித பிரேரணியாக முன்னேறியை கொண்டு வந்து 1ஆம் வாசிப்பில் வெற்றியடைகிறார்கள், 2ஆம் வாசிப்பில் வெற்றியடைகிறார்கள். 3ஆம் வாசிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னர் சத்தியத்துக்கு ஆதரவை தெரிவித்ததனுடைய விளைவுதான் அவர்கள் நிகழ்ச்சி நிலையிலிருந்து மாகாண சபை தேர்தல் முறையை நீக்கியது. ரணில் விக்ரமசிங்க தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பொதுச்சொத்து. தமிழ் மக்களுடைய விரும்பக்கூடியவர்கள், எங்களை தலைமை தாங்கக்கூடியவர்கள் என்று கட்டுறவர்கள் அவர்களுடைய கைக்கு தமிழரசு கட்சி வரவில்லை. அதுதான் என்னுடைய உண்மையில் நீங்கள் கூறுவது போன்று இந்த சில நேரங்களில் அவர்கள் கூறக்கூடிய விடயங்கள் இது கட்சி விவகாரம். சிலது அவர்கள் என்பதிலும் பார்க்க அவர்கள் சார்ந்த ஆதரவாளர்கள் கூறக்கூடிய விடயம் கட்சிகளுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்குந்தானே, கட்சிகளுக்குள்ள எல்லா கட்சிகளுக்கும் இருக்குந்தானே அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்கான தன்மையில் கருத்துக்களை பதிவிடுறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் கூறுகின்ற விடயம் அது ஒட்டுமொத்த அந்த கட்சி சார்ந்தது அல்லாமல் அது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் சார்ந்ததாக சர்வதேச அரங்கில் காண்பிக்க. ஆக அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் சார்பாக கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள், தற்போது எப்படியாக இருக்கின்றார்கள், அதிகார போட்டியில் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான பல விடயங்கள் அதற்கு முரணாகத்தானே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் கூறுவது போன்று தமிழ் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக பேசக்கூடியவர்கள் அந்த கட்சிகளுக்குள் இருக்கிற போது, அதாவது அதிகாரத்துக்கு வருகிற போதுதான் அது மக்களும் அந்த கட்சிக்கு ஆதரவை தெரிவிப்பார்கள் என்பதுதான் விடயமாக இருக்கிறது. பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழரசு கட்சியை வழிநடத்துகிறோம் என்று சொல்லி பதவியில் இருக்கிற ஒரு சிலர் தமிழ் மக்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள் அல்ல. தமிழ் மக்கள் விரும்புகிறவர்கள் தான் அந்த பொறுப்புகளில் இருக்க வேண்டும். திறமைகள் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனால் தமிழ் மக்கள் விரும்புகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படியாக இருந்ததும் என்பதும் மிக முக்கியம்தான். அவர்களிடத்து எந்த முயற்சியும் குறிப்பாக வெற்றி பெறவில்லை. அவர்கள் எடுத்திருந்தார்கள். 15ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனருடைய காலத்தில் நாடாளுமன்றத்தை அரசியல் சாசனம் மன்றமாக மாற்றி ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்காக முயற்சி எடுக்கின்றனர். எதுவும் வெற்றி பெறவில்லை. ஆனால் காலத்துக்கு காலம் இதே பிரவர் அவர்களை கொழும்பு தரப்பை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார். மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது இரவோடு இரவாக ராஜபக்சவரை பிரதமராக்கினார். ரணிலை நீக்கிவிட்டு ரணிலை காப்பாற்றுவதற்கு ஓடோடு நீதிமன்றம் சென்றது சுமந்திரையாவும் சுமந்திரனும். என்ன தேவை? அவர்களை மீண்டும் 52 நாள் ராஜபக்ச பிரதமராக இருந்து அதற்கு பின்னர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் அவரை நீக்கி மீண்டும் அவரை பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைத்தவர்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி அவர்கள் நடத்துகிறவர்கள். சரி, அப்படி நடத்தி அந்த தீர்வையாவது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற வைத்தீர்களா? ஒன்றும் இல்லை. உதாரணம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். கல்முனை தமிழ் பிரதேச செயலக பிரிவுக்காக அங்கே ஒரு பிக்குனுடைய தலைமையிலே தமிழ் மக்களுடைய ஆதரவாளர்கள் கல்முனையிலே உண்ணாநோன்பு மேற்கொள்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க சார்பாக அங்கே போய் களத்துக்கு போய் அந்த உண்ணாநோன்பை விட வைத்து வாக்குறுதி அளித்து வருகிற ஒரு சில நாட்களுக்குள் கல்முனை தமிழ் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்படும், அதுக்கான கணக்காளர் நியமிக்கப்படுவர் என்று சொல்லி மிஸ்டர் சுமந்திரனுக்கு என்ன தேவை வந்தது?
தமிழ் மக்கள் சார்பாக அங்கே கண்மனைக்கு சென்று வாக்குறுதி வழங்குவதற்கு என்ன தேவை இருந்தது? அது ரணில் விக்ரமசிங்க களத்துக்கு போயிருக்க அல்லது அந்த காரியத்தை ஒப்பேற்றினவரா அதுவும் நடக்கும். அப்ப இவர்கள் யாருடையவர்கள், யாருக்காக இருக்கிறார்கள், யாருக்காக பணியாற்றியவர்கள் என்ற ஒரு கேள்வி தமிழ் சமூகத்துக்கு மேல் எழுமல்லவா? அவர்கள் தான் இப்பொழுது தமிழிசை கட்சியை வழிநடத்துகிறார்கள். உண்மையிலே இப்படியாக இருக்கக்கூடிய செயற்பாடுகள் இருக்கிற போது கட்சி சார்ந்தும் அவர்கள் முதன்மைப்படுத்துகிற போது எதிர்காலத்துல தமிழரசு கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கு? யுத்தம் 2009 ஆண்டு மௌனிக்கப்பட்டது. 2010 ஆண்டு பொது தேர்தல். அப்பொழுது தமிழிசை கட்சியின் பிரச்சார செயலாளர் திருவண்ணாமலையிலே வேறு சிலர் ஐயாவுடைய அந்த சம்பந்தனுடைய இணைந்து அரசியல் பணியாற்ற முயற்சிக்கிறார்கள். திருவாளர் சம்பந்தன் அவர்கள் என்ன சொன்னார், இயேசுதாசர், நான் ஒருவரை எனக்கு உதவியாக வைத்திருக்கிறேன், அந்த இடம் வரை யாருக்கும் மட்டும் கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய தலைமையிலே திருவண்ணாமலையில் நடந்த பிரச்சார வெளியிடங்கள் கூட்டத்திலே முதலில் நான் தலைவராக சுமந்திரன் வெளியேற்றினார். இப்பொழுது சொல்லுவார், அப்பொழுதுதான் அவரை கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் பிரச்சாரத்துக்கு வந்தவர் தேசிய பட்டியல் ஊடாக உறுப்பினராக்கப்பட்டவர். தேசிய பட்டியலை பெற்றுக்கொள்வதற்காக திருகோணமலையிலே ஒரு அரசியல் பிரமுகர் முயற்சி எடுத்தவர். சுமந்திரையா அதுக்கு எனக்கு தெரிவிக்கவில்லை. நான் தகுதி படைத்தவர் கொள்கையில் இருக்கிறேன், நான் அவரை நியமித்து வந்திருக்கிறேன். இப்படித்தான் வந்தவர். சுமந்திரையாவும் வயோதிபர் காரணமாக அவராலும் நாட்கள் செல்ல செல்ல கட்சியின் செயற்பாடுகள் அவருடைய கையை விட்டு மீறி சென்றது. இப்பொழுது இவர்களுடைய கையிலே வந்திருக்கிறது. எதிர்காலத்தில் எப்படியாக இருக்கும்? எதிர்காலத்தில் மக்கள் தான், ஏனென்றால் ஒரு கட்சியை எதுவாக இருந்தாலும் ஒரு சங்கத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம், அந்த யாப்பு கூடாக தான் எந்த மாற்றமும் செய்ய முடியும். ஒன்று கலைக்க வேண்டும், கலைக்கும் அதிகாரம் அந்த அந்த கட்டமைப்பு தான் இருக்குது. அல்லது புதியவர்களை சேர்த்து அதை ஒரு மீளுருவாக்கம் செய்ய வேண்டும். இப்பொழுது இருப்பவர்கள் அனுமதிப்பார்களா? அனுபவித்துக் கொண்டு மத்திய குழுவில் என்னுடைய இருப்புக்கு ஆபத்து இல்லை என்ற நிலை இருக்கும் பொழுது நான் மத்திய குழுவையும் வைத்துக் கொள்வேன் என்னுடைய தலைமை பதவிக்கு. எனவே புதியவர்கள் உள்ள வாங்க வேண்டாம். அது இப்பொழுது இருப்பவருடைய அனுமதியும் அங்கீகாரமும் தேவை. வெளியிலிருந்து இழுத்து போட்டுட்டு வந்து எடுக்க முடியாது. எனவே தமிழிசை கட்சிக்கு ஆபத்தான ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு விடயம் தமிழருக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழிசை கட்சி உண்டு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் சரியானவர்கள் அந்த அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த செல்வ சொன்னது போன்று கடவுள் தான் காப்பாற்ற. உண்மையிலே நீங்கள் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுடைய செயற்பாடுகள் தமிழர்கள் சார்பில்லாமல் போகிற போது எப்படியான மாற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்பது தொடர்பாகவும் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் காலத்திலையும் உங்களுடைய செயற்பாடுகள் அதிகளவாக தமிழ் மக்கள் சார்பாக இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கின்றேன். அந்த வகையில் இந்த ஒரு காணொலி பதிவில் இணைந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.